இப்போ நீங்கள் வந்து அனிருத்க்கு தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பேட்டையிலேருந்து ஒர்க் பேட்டை. only after Anirudh you started working with Rahman sir. ஆமாம், ஆக்சுவலி அதான் ஃபர்ஸ்ட் ஷோ அம்பானிஸ்க்கு. ஸோ ஐ பீன் கிவன் ஸோ வெள்ளகிரிங்கிறது ஒரு கொடைக்கானல்லேருந்து ஒரு 6-7 hours கீழே நடந்து போகணும். பெரிய குளத்துலேருந்து 7 hours மேலே நடந்து போகணும். You know the big wedding happened. So அதுக்கும் we performed over there. So I met Bill Gates. I spoke with him. ஹலோ மக்களே, வெல்கம் டு another episode of the Isai Podcast. அதாவது ஒரு அடிஷ்னல் ஷீட் வச்சு நான் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒர்க்ஸ் அவரோட பிளேட்டில் இருக்குது. எக்கச்சக்கமான மியூசிஷியன்ஸோடு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. திஸ் மேன் லிட்ரலி ட்ராவல்ஸ் எவ்ரி அதர் வீக் if I'm not wrong. And he is a fantastic orchestrator for Rahman sir, Anirudh, Yuvan Shankar Raja sir, Vishal Chandrashekar, Sean Roldan, and இந்த லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். And he has not just worked for Tamil music directors, he has also worked for Marathi, Ajay-Atul, then he has worked for many Hindi, Malayalam, Telugu, Kannada. பார்த்தீங்களா, அடிஷ்னல் ஷீட் தானே, இதை தான் நான் சொல்ல வந்தேன். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் இட். ஹி கம்போசஸ் ஃபார் மூவிஸ், இஸ் அ மியூசிக் டிரெக்டர் ஃபார் மெனி மூவிஸ் அண்ட் தேர் ஆல்சோ அவார்ட் வின்னிங் மூவிஸ். ஸோ இதை நான் வந்து பேசுகிறத விட அவர்கிட்டேருந்தே கேட்டுக்கலாம். ஹீ இஸ் none other than Balasubramanian. ஹலோ பாலா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆல் குட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அரே, ஐ ஹாவ் டு தேங்க் யூ ஃபார் அக்செப்டிங். இவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் வந்து you know gave some time for the Isai Podcast. Even as a musician myself, இந்த மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கிறது வந்து எனக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. ஸோ வாட் இஸ் ஆர்கெஸ்ட்ரேஷன், ஹவு இஸ் திஸ் ஹேப்பனிங் அண்ட் வாட் ரோல் டஸ் இட் பிளே இன் மியூசிக் மேக்கிங்? எஸ், ஸோ பேசிக்கலி இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஏன்னா when you do a movie, ஸோ மூவின்னு கிடையாது, சாங்ஸாக இருக்கட்டும், மூவியாக இருக்கட்டும், என்னவா வேணால் இருக்கலாம். ஸோ ஆர்கெஸ்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் நீங்கள் எழுதுகிற இப்போ when you go for ரெனைசான்ஸ் பீரியட், பரோக் பீரியட்லாம் போகும்போது ரொமான்டிக் பீரியட், கிளாசிக் பீரியட், அந்த மாதிரி நிறைய பீரியட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பீரியட்ஸ்லும் we had composers like Mozart, Beethoven, Brahms, Schubert, Bach, Handel. ஸோ ஹேண்டில் வந்து ரெனைசான்ஸில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து வி ஹேட் பாக் பரோக்கில், அப்புறம் வந்து மோட்சார்ட் வந்து கிளாசிக்கல் பீரியட். ஸோ இது எல்லாமே டிரான்சிஷன் பீரியட்ஸ். அப்புறம் பீத்தவன் வந்து ஹி ஹேட் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ வித் ரொமான்டிசம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஸோ எல்லாமே பேப்பரில் எழுதி தே யூஸ் டு பெர்ஃபார்ம் வித் அன் ஆர்கெஸ்ட்ரா. பட் வென் வி ஹாவ் டானா டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து எல்லாமே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் வி ஸ்டார்டட் பிளேயிங் இன் அ மிடி கீபோர்ட். ஸோ நான் ஒரு ஆர்கெஸ்ட்ராவை அப்படியே மாக்கப் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஏன்னா இட்ஸ் நாட் லைக் ஓல்டன் டேஸில் காட் இஸ் ராஜா சார் ஹியர். பேசிக்கலி ஹீ ஸ்டார்டட் ஆல் தீஸ் திங்ஸ் பட் ஹீ ரைட்ஸ் இஸ் ஓன் மியூசிக். ஹீ ரைட்ஸ் இன் பேப்பர் அண்ட் தென் கிவ் இட் டு த மியூசிஷியன்ஸ் அண்ட் பிளேல. பட் இட்ஸ் நவடேஸ் இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். வி ஆர் ஆல் டிபெண்டிங் ஆன் டெக்னாலஜிஸ். ஸோ அப்படி இருக்கும் போது எல்லாம் ஃபஸ்ட்டு மாக்கப்பில் க்ரியேட் பண்ணுவாங்க. For an example, when I receive a session from Ani, I'm getting a session, a logic session. Logic ingradhu oru DAW dhaan. So logic session from Ani, he plays the entire music. He plays the entire music in DAW. He composes everything, he arranges everything. So appa vandu it is playable by an orchestra அப்படினு கேட்டா கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து you need to transcribe it first. Okay. So transcription நடக்கிற விஷயத்துக்கு பேர் தான் we call it as orchestration in India. Okay. So we also do arrangements. So இப்போ for எல்லாருக்கும் arrangements பண்ண மாட்டோம். Some of them wants us to arrange the strings and then write it. But some of them arrange by themselves and then we will write it. Okay. So it all depends. So நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வாசிக்கும் போது we are playing a chord. அந்த chord வந்து you need to properly voice it. ஏன்னா நீங்கள் வந்து when you have a strings orchestra, string section மட்டும் இருக்கும் போது you have violin 1, violin 2, viola, cello, double bassன்னு 5 செக்ஷன் இருக்குது. ஸோ வாய்ஸிங் வந்து நீங்கள் ஒரு 3 கார்டில் கொடுத்துருக்கீங்கன்னா யூ நீட் டு ப்ராப்பர்லி டிவைட் இட். அப்போ தான் வாய்ஸிங் வந்து வைடாக இருக்கும். ஸோ ஆல் திஸ் கால்ஸ் ஆஸ் அன் ஆர்கெஸ்ட்ரேட்டர் வி டேக் இட். பியூட்டிஃபுல். ஸோ அண்ட்
in Hollywood and all, like orchestrationங்கிற விஷயமே வந்து like they entirely write on paper. Some of them they entirely write on paper like Raja sir. So இப்போ ரீசெண்ட்லி வந்து எல்லாருமே வந்து they are doing everything on DAW, including me. எல்லாருமே ஏன்னா see when you do a music you need to show through the director and get approved it. பேப்பரில் எழுதி காமிச்சா வந்து it doesn't make sense இல்லை. ஸோ அதனால் that's the main reason we are making in DAW. And then very good thing is like recent times if you see எல்லா movies, whatever the movies we are seeing, we are having live orchestra in the movie. ஸோ கம்ப்யூட்டர் மாக்கப்லேயே நம்ம வந்து படம் பண்ணுறது தாண்டி ஸோ நிறைய லைவ் செஷன்ஸ் வந்து we are taking. ஸோ that means you any form of live is like ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி தானே. So all the composers nowadays they are encouraging this live. So I am actually very much grateful for all the composers. ஏன்னா without them I am not here. So absolutely. By God's grace we are packed and we are doing a lot of sessions. We are writing for a lot of movies. Like if you take whatever the movies இப்போ வந்த மூவிஸ்லாம் எடுத்து பாருங்க, ஜெயிலர், லியோ, ஜவான், மஞ்சுமல் பாய்ஸ், வருஷங்களுக்கு சேஷம், ஆவேஷம், ஃபைட்டர், இந்தியன் 2, தேவாரா, any goat life, மைதான், so everything we have worked. So இது எல்லா மூவிஸ்லையும் சின்ன மூவிலேருந்து பெரிய மூவி வரைக்கும் we treat everything equal. Absolutely. So because ஏன்னா see we have a dream இல்லை, ரஹ்மான் சாரை பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன், ராஜா சாரை பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ பட் நம்ம ரஹ்மான் சார்கிட்டேருந்து ஒரு ஒர்க் வந்தாலும் வேற ஒரு கம்போசர்கிட்டேருந்து வரும்போதும் we give the same importance to them. Same the orchestra does. ஆர்கெஸ்ட்ராக்கு வந்து they play, for an example, they play a session with Danny Elfman in the morning. They might play a session in the evening with Zimmer also, Hans Zimmer also. அன்றைக்கே ரஹ்மான் சார் ஒரு செஷன் இருக்கலாம், அன்றைக்கே விஷால் அண்ணாவோட செஷன் இருக்கலாம், ஜஸ்டின் அண்ணாவோட செஷன் இருக்கலாம். பட் ஃபார் தெம் எவ்ரிதிங் இஸ் ஈக்குவல். ஃபார் தெம் இட்ஸ் மியூசிக். ஸோ தட்ஸ் அ வே வி ட்ரீட் ப்ரொஃபஷ்னலி அ கம்போசர். பாலா என்னோட ஸ்கோர் கொடுத்தாலும் அவங்களுக்கு கம்போசர் தான், நான் தான் கம்போசர் அன்றைக்கி. ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங். ஹவ் பியூட்டிஃபுல்லி கிராஃப்டட். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க பாலா. தேங்க்யூ. சரி, இப்போ வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் புடாபெஸ்ட் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க. அது என்ன புடாபெஸ்ட்? பட் வென் ஐ லுக்ட் அப், இதை வந்து ராஜா சார் வந்து ஐ திங்க் புடாபெஸ்ட் ஹேராமில் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போலேருந்தே அந்த புடாபெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஐ மீன் புடாபெஸ்ட்டில் ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்று நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாச்சு, சவுத் இந்தியாவுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அதுலேருந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி தான் ஆர்கெஸ்ட்ரேஷனுக்குள்ளே போனீங்களா? ஸோ இல்லை நான் எனக்கு வந்து ஆப்வியஸ்லி புடாபெஸ்ட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் எப்படி இருந்ததுன்னா அது வந்து இட் இஸ் நாட் ரைட், கரெக்டான ஒரு இடத்துக்கு போய் சேராமல் இருந்ததுன்னு தான் சொல்லுவேன் இந்தியாவில். அண்ட் மோர் ஓவர் எப்படின்னா நான் வந்து when I started listening to classical music, நான் கர்நாட்டிக்கலி ட்ரெயின். பட் when I listen to Beethoven, மோட்ஸார்ட்லாம் கேட்கும் போது I felt like why can't we do this? I'm not at like நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ப்ராப்பராக வந்து when you go to a European country, அங்கே வந்து எல்கேஜிலேருந்து பசங்க கிண்டர் கார்டன்லேருந்து they used to start reading the music. ஷீட் மியூசிக்ங்கிறது இட்ஸ் வெரி வெரி இட்ஸ் ஒரு லைஃப்பில் ஒரு அங்கமாக அவங்க வாழ்ந்துட்டு வருவாங்க. இங்கே எல்லாமே காது தான். கரெக்ட். ஒரு நோட் நீங்கள் பாடுறீங்க, நான் அதை வாசிக்கிறோம், அவ்வளோதான். பட் அங்கே இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு ஷீட் மியூசிக்கில் ஒன்று வச்சிங்கன்னா they don't need rehearsals at all. they'll play in a single take. ஸோ அதுதான் அவங்களோட பியூட்டியே. ஸோ இட் மேக்ஸ் ஈஸி. ஒரு ஃபுல் மூவி நான் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸில் முடிச்சிடுறேன் ரெக்கார்டிங்கு. ஸோ அண்ட் மோர் ஓவர் புடாபெஸ்ட், ஏன் புடாபெஸ்ட்? நான் பேசிக்கலி புடாபெஸ்ட் சூஸ் பண்ணேன். ஐ ஒர்க் வித் மெனி அதர் பியூட்டிஃபுல் ஆர்கெஸ்ட்ராஸ் லைக் I worked with Macedonia, Prague, many orchestras, Thailand, everywhere. But after some point, I wanted to be associated with one orchestra. So that's where I thought like we need support from someone to start this. நான் அப்போ படம் பண்ணி நானே என்னோட மியூசிக் வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்டின் அண்ணா, அனி ப்ரோ எல்லாருமே தே சப்போர்ட்டட் அஸ். ஓகே லெட்ஸ் ட்ரை, நல்லா இருந்ததுன்னா வில் கீப் இட். ஸோ ஆப்வியஸ்லி I went there, I approached them, I said like, ஸோ இந்தியன் சினிமா இஸ் லைக் வேஸ்ட். நம்ம எந்த ஒரு உலகத்தில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சினிமாவில் வந்து இந்தியன் சினிமா ஆக்சுவலி இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா
மேபி நம்ம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பெருசு, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க நம்ம ஆடியன்ஸு. கரெக்ட். அண்ட் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனையோ thousands ஆஃப் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம். இட் டசன்ட் மீன் தட் நம்ம யாருக்கும் ஒர்க் கொடுக்கக்கூடாது, ஒர்க் வாங்கக்கூடாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 10 ஆர்கெஸ்ட்ரா இருக்குன்னா 10 ஆர்கெஸ்ட்ராக்கும் ஒர்க்கு போகிற அளவுக்கு we have movies content here. So I thought like we should do ஒரு நமக்குன்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா, we should represent an orchestra போது I thought like Budapest. Okay, Budapest போகும்போது there is one of the best orchestra, Budapest Scoring. So they do lot of sessions. Okay. I mean their sessions like recording orchestra, Budapest Scoring. Okay. They own a big concert hall studio over there. அவங்க they Rotenbiller பேர். So அவங்க they are doing every day 8 hour session. So worldwide they do sessions. அப்பா. So every day 8 hours, 5 days a week. அப்போனா நீங்கள் 1 இயர்க்கு எவ்வளோ பண்ணுவாங்க, எவ்வளோ மூவிஸ் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள். ஸோ வி ஆர் ஜஸ்ட் ஸ்மால், ஒரு நான் சின்ன அங்கமாக நான் இருக்கேன். ஐ எம் ரெப்ரசன்டிங் இந்தியா ஃபார் தெம். அதை மாதிரி ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒரு இட்லிக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, யூஎஸ்க்கு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் பேசிக். அண்ட் தேர் டூ குட் டு ப்ளே. அந்த சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. கம்போசர்ஸ் லைக் லவுட் த சவுண்ட். ஸோ வென் எவர் ஃபஸ்ட்டு டைம் அணி வந்து அதை கேட்கும் போது கண்டிப்பாக நம்ம இங்கே தான் பண்ணுறோம். ஸோ ஏன்னா பிகாஸ் he works with every orchestra, he knows how the sounds, and he is a very good, he has very good ears, judgment la. Just now he said like yeah man, nalla irukku, let's do it. So that's how we started, and by God's grace we are here now. So we have played everywhere, like Ambani wedding varaikum naanga da perform pannom. Like we opened their NMACC nu Neeta Mukesh Ambani Cultural Center nu irukku Mumbai la. So they are doing very well, arts and cultures vandu. So when they opened a cultural center with a musical, so musical konde we played for 38 shows in a row, everyday show. Wow. Last year. So this was composed by Ajay-Atul. Yes. Right. So this was composed by Ajay-Atul. So they are next level, like they are very like my godfathers, my so like see how you say like the age they are, and now how much the effort they are putting even now. நம்ம அது மாதிரி தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி பிரமிக்கும். நம்ம வந்து 35 வயசு 30 வயசில் இங்கே ஓகே டயர்டாகுது, பட் இன்னி வரைக்கும் ராஜா சார் சொல்லுவாங்க லைக் ஒர்க் பண்ணுறவங்க. ராஜா சார் காலைல 6:45 இந்த ஸ்டூடியோக்கு வராரு. அஜய்-அத்துல் வந்து அஜய் சார் he works 18 hours a day. He writes his music, every single note he writes. Wow. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்க, யாருமே அப்படி கிடையாது. All these legends, they create their own music. அதனால தான் தேர் லெஜெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா இவங்க அசிஸ்டண்ட் வச்சு வாசிக்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தே ரைட் தேர் ஓன் மியூசிக். நான் போய் ஒரு நோட்டை வந்து கன்வின்ஸ் பண்ணி அஜய்-அத்துல் தே ஆர் டியூ கம்போசர்ஸ் பேசிக்கலி. அவங்கக்கிட்ட ஒரு நோட்டை கன்வின்ஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. தே நோ வாட் தே வாண்ட். ஸோ தே ஆர் மாஸ்டர்ஸ் இன் தேர் ஓன் கிராஃப்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஸோ வி ஒர்க் வித் தெம், அண்ட் தென் வி டிட் அ ஷோ ஃபார் மிஸ்டர் PM சார். இந்தியன் ஒலிம்பிக்ஸ் ஹோஸ்ட் பண்ணாங்க இங்கே. அப்போ வந்து வி பெர்ஃபார்ம் தேர். அதுக்கும் நாங்கள் தான் ஸ்கோர் எழுதணும். அப்போ அது யார் கம்போஸ் பண்ணது? அதுவும் Ajay-Atul. Okay. So whatever happens in Neeta Mukesh Ambani Cultural Center, mostly done by Ajay-Atul. So okay. Last we the big wedding happened la, so adukkum we performed over there. Ellarum perform பண்ணாங்க. Rahman sir perform பண்ணாங்க, Justin Bieber, எல்லாருமே. So everyone, you name everyone, they perform over there. So adula we performed with Budapest அங்க for Ajay-Atul sir perform பண்ணோம், Pritham sir perform பண்ணோம். So now it's like next வந்து October monthல வந்து we are planning to perform with another composer. The news will come soon, but South India la first time we are going to do that. Very good. Wow. So a lot of things happening. Okay. So Budapest ங்கிறது இதான் ரீசன். Budapest it has a huge music heritage. அங்கே நீங்கள் ஒரு 10 பேரை பார்த்தீங்கன்னா அதில் 7 பேர் மியூசிஷியனாக இருப்பான். So Budapest is in Hungary. ஹங்கேரிங்கிறது ஒரு country, one of the Schengen areas. அதில் வந்து Budapest is capital of. So Budapest has a lot of orchestras. We associate with Budapest Scoring or orchestra. Okay. So they have one of the top musicians, and they contract one of the top musicians in Budapest, and they are running a successful show. Okay. It's not like நாங்கள் போய் அதில் எதுவும் பண்ணல, நான் போய் அதில் எதுவும் பண்ணல.
ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் அ பார்ட் ஆஃப் அ ரன், லைக் எப்படி சொல்கிறது, ஒரு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி. ஆமாம், ஒரு ஓடுற குதிரையில் நம்ம பந்தயம் கட்டுற கான்செப்ட் மாதிரி தான். ஏன்னா தே ஆர் ரன்னிங். இப்போ வாட் வீ கேன் டூ இஸ் லைக் ஐ கான்ட் ஃபார்ம் அன் ஆர்கெஸ்ட்ரா அண்ட் தென் மேக் தெம் பிளே. இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். தே ஆர் டூயிங் தட். என்னால் என்ன முடிஞ்சது, ஐ ஆம் ட்ரைங் டு கெட் தட் குவாலிட்டி டு இந்தியன் ஃபிலிம்ஸ். We have a lot of orchestra all over the world. There are wonderful orchestras. Indiaல வந்து we have சென்னையிலே we have a strings orchestra. So it all depends on the need of the composer. சில பேருக்கு வந்து இந்தியன் டோன் வேணும். ஸோ சில பேருக்கு வந்து அந்த படத்துக்கு ஐ வாண்ட் அ கைண்ட் ஆஃப், ஏன்னா சி ரூம் மேட்டர்ஸ் அலாட். இங்கே ரூம் தான் மேட்டர்ஸ் அலாட். ஆர்கெஸ்ட்ராவையும் தாண்டி ரூம் மேட்டர்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து இந்த க்ளோஸ் ரூமில் ஒரு 10 வயலின் வச்சு எடுக்கிறதுக்கும் ஒரு கான்சர்ட் ஹால் மாதிரி இருக்கிற ஹை சீலிங் ரூஃபில் 10 வயலின் வச்சு எடுக்கிறதுக்கும் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். Absolutely. Okay. That is a difference we are getting in those European orchestras. Okay. So it's all what I would say is like musicians பார்த்தோன்னா we have a lot of best musicians in India, best musicians in Europe. So it depends on the requirement. So for an example, you take சீதாராமம் வந்து அது எங்கே எடுத்தாங்கன்னா இந்தியாவில் தான் எடுத்தாங்க. ஓகே. இந்தியன் ஆர்கெஸ்ட்ரா சென்னையில் இருக்க ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ரா ப்ளே பண்ணது. ஓகே. அதே படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் புடாபெஸ்ட்ல எடுத்தோம். ரைட். ஸோ திஸ் இஸ் த நீட். இந்தியன் கிளாசிக்கலை வந்து இந்தியன் கிளாசிக்கல் நம்ம ஆர்கெஸ்ட்ராவால் தான் வாசிக்க முடியும். அந்த அவங்களோட டொனாலிட்டி வேறு, நம்மளோட டொனாலிட்டி வேறு. ஸோ எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஸோ வி டிட் திருச்சிற்றம்பலம் இங்கே பண்ணோம், ஜெயிலர் இங்கே கொஞ்சம் பண்ணோம். ஸோ தேர் ஆர் க்யூஸில். ஸோ அந்த க்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் மியூசிக் டிமாண்ட்ஸ் தான். நான் மியூசிக் வந்து எனக்கு ஒரு 50 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா டிமாண்ட் பண்ணதுதான் என்னால் அது இங்கே பண்ண முடியாது. அப்போ வந்து ஐ நீட் டு கோ அவுட். அண்ட் மோர் ஓவர் அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஹால் நமக்கு வந்து வி டோன்ட் ஹேவ் அ பிக் ஹால்ஸ். ஸோ Rahman sir has a very good initiative like Sunshine Orchestra இங்கே இருக்குது. So Sunshine is getting out and they are performing. I got like I requested them to come to Ambadi's wedding. They performed one day Ambadi's wedding. So we record a lot of solos from them only. Still we are recording with Sunshine. Chennai Strings is one of the old orchestra. Like we have bunch of very experienced musicians இங்கே. அவங்க வந்து ராஜா சார் டைம்லேருந்து வாசிச்சுட்டு இருக்காங்க, எம்எஸ்வி சார் டைம்லேருந்து, ராஜா சார் டைம்லேருந்து. They are still playing. Sunshine joined them because Sunshine is a small group of 13-15 members. They have completed. Srinivasan Murthy sir was done. So it's all like இதனால தான் எனக்கு புடாபெஸ்ட் பேசிக்கலி. வியானா இருக்குது. வியானா இஸ் லைக் சால்ஸ்பர்க் தான் மொட்சார்ட் இருந்து வளர்ந்தது. ஸோ அங்கே நீங்கள் போனோன்னா இப்போ கூட யூ வில் ஹேவ் மோட்சார்ட் இருந்த வீடு இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் அதோட சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் மோர் ஓவர் சி நான் வந்து ஐ எம் நாட் டூயிங் அ மூவி வித் அ பட்ஜெட் ஆஃப் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ். ஸோ எனக்கு அஃபோர்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ புடாபெஸ்ட் இஸ் குவைட் அஃபோர்டபுள் வென் கம்பேர்ட் டு other orchestras for me, according to myself. Okay. So that is another reason we are see when quality meets budget you will choose la. Absolutely. And then they offer அந்த மாதிரி செஷன்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ we are trying to small மூவிஸ்லேருந்து, அதாவது நீங்கள் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒரு 300 crore பட்ஜெட் மூவிக்கும் அங்கே பண்ணுவோம், 1 crore பட்ஜெட் மூவிக்கும் அங்கே பண்ணுவோம். நான் சொல்கிறது பட்ஜெட் மூவியோட பட்ஜெட், கம்போசரோட பட்ஜெட்டே கிடையாது. புரியுது. எஸ் ஐ கெட் இட். ஏன்னா ஒரு ஜெயிலருக்கும் பண்ணுவீங்க, திருச்சிற்றம்பலத்துக்கும் பண்ணுவீங்க. திருச்சிற்றம்பலம் கூட என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய பட்ஜெட் தான். ஓகே. இப்போ நல்ல படம்லாம் நிறைய வந்தது வெளியில். இதுவே எடுத்துக்கலாமே, டாடா பண்ணோம். டாடா, அப்புறம் வந்து பரத் சேகரோட மாவீரன். மாவீரனும் பெரிய பட்ஜெட், சிவகார்த்திகேயன் சார் இருக்காரு. நான் சொல்கிறது டாடா மாதிரி பட்ஜெட் ஃபிலிம்ஸு. சித்தா அதான் சொல்கிறேனே, நிறைய அதாவது நியூ ஹீரோ மூவிலாம் கூட பொம்மை நாயகின்னு ஒரு படம் பண்ணோம். ஓகே ரைட், மேக் சென்ஸ். O2 கூட பண்ணியிருக்கீங்க. O2 பண்ணோம், பொம்மை நாயகி பண்ணோம். ஸோ மராத்தியில் 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணோம். ஆமாம், மராட்டியில் பண்ணோம். ஆமாம், டிஃப்ரெண்ட் கம்போசர்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து இட் ஆல் பேசிக்கலி டிபெண்ட்ஸ் ஆன் அவங்கக்கிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ. வி ஆர் ட்ரையிங் டு கிவ் அ லைஃப் டு த மியூசிக். அது
நான் இப்போ வந்து ஒரு 10 மணி நேரம் செஷன் போட முடியாதுனாலும் என்னால் அந்த 2 ஹவர்ஸில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறது we are trying to be as much as flexible and then accommodating to the composers. Beautiful. So that they will have their interest towards music. Okay. நிறைய ரிலீஸ் ஆகாத நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஆலான்னு ஒரு படம் பண்ணோம், லைக் மனோஜ் கிருஷ்ணா ஒரு கம்போசர். தட்ஸ் ஆல் வெரி ஸ்மால் மூவியில். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபிலிம் திபுக்கு நிறைய பண்ணியிருக்கோம். திபு அண்ணாக்கு we have done. கண்கள் ஏதோலாம் வந்து வி பிளேட் ஆக்சுவலி புடாபெஸ்ட் தான். அப்படியா? ஓகே. ஏஆர்எம்னு ஒரு ஃபிலிம் இப்போ பண்ணோம். அந்த படம் தொவினோ எடுத்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கிறிஸ்டோன்னு ஒரு கம்போசர். இதெல்லாம் மலையாளத்தில் சின்ன கம்போசர்ஸ். ஓகே. ஸோ சின்ன கம்போசர்ஸ் சின்ன பட்ஜெட்டுக்கு பண்ணோம். புலிமாடான்னு ஒரு படம். ஆமாம், புலிமாடா பார்த்தேன். அனில் ஜான்சன் சாருமே பெரிய எல்லாருமே ஜேக் சார் பண்ணியிருக்கோம். ரஞ்சின் ராஜ் பண்ணியிருக்கோம். லைக் ஆல்மோஸ்ட் இப்போ இங்கே பார்த்தோன்னா we have worked almost with all the composers in India. Beautiful. So that's a good thing. கொல்கட்டாலேருந்து நேபாளில் வந்து we did ஒரு கம்போசருக்கு வந்து they don't know what is orchestra itself. பட் நான் போஸ்ட்லாம் போட பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆசை, ஓகே லெட்ஸ் டூ இட்னு சொல்லிட்டு ஸோ we guided them. ஒரு சாங் we did for them. Wow. This is like ஒரு building a community. We have built a community so far. It's like we created orchestrators அப்படிங்கிற ஒரு ஜாப் இல்லை முன்னாடி. நீங்கள் ஒரு 10 years before பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆர்கெஸ்ட்ரேட்டர்ஸ்னு கிடையாது. இப்போ we have lot of orchestrators. So we try to share works. I know every orchestrator in India. So கல்யாணி நாயர் அக்கா is also கல்யாணி அக்கா, பிரதீப் அண்ணா. ஸோ கல்யாணி அக்காவோட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்க்கும் we worked. Yes. ஸோ அது மாதிரி நிறைய அதான் சொல்கிறேன். ஸோ கல்யாணி அக்காலாம் எனக்கு முன்னாடியிலேருந்து புடாபெஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ பட் ஷீ ஒர்க்ஸ் ஃபார் ஹர் ஸ்டஃப் அலோன். ஸோ அதை தான் ஐ வாண்டட் டு ஐ ஜஸ்ட் டுக் இட் அண்ட் ஸ்ப்ரெடட் ஓவர் எவ்ரிவேர். ஸோ எல்லாருமே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா இன்றைக்கி ஒரு மித் இருக்கும்ல, ஆஹா ஃபாரின் ஆர்கெஸ்ட்ராப்பா காசு அதிகமாக இருக்கும், நம்மளாலாம் அஃபோர்ட் பண்ணுவோம், என்ன பண்ணணுன்னே தெரியாது. இப்போ அப்படி கிடையாது. ஓகே பாலா சும்மா கால் பண்ணுங்கள், பாலா இந்த ஒரு சாங் பண்ணணும்டா, ஓகே பண்ணலாம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதுக்கான ப்ராசஸ்லாம் எல்லாமே we are doing it basically. அண்ட் அட் டைம் பீயிங்கில் ஆர்கெஸ்ட்ரா கெயின் த ட்ரஸ்ட் ஆன் அஸ்ல. முன்னாடிலாம் தே வில் சே லைக் இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் பண்ணுவோம், பண்ணலாம். ஸோ நவ் தே நோ இட்ஸ் லைக் தே ஆர் ஆல்சோ ஃபேமிலி டு அஸ் நவ். லைக் வி ஒர்க் எவ்ரி இயர் வி ஆர் கிவிங் லாட் ஆஃப் பிஸ்னஸ். அதே மாதிரி தே நோ லைக் இந்தியன் மியூசிக் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரி. ஏன்னா நம்ம கிளாசிக்கல் மியூசிக்கும் அங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம்ல. இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்லேருந்து ஐ ஹவ் ரெக்கார்டட் கணேஷ் பஜன்லாம் அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஓகே. இப்போது சிவம் பட்னு சொல்லிட்டு ரஹ்மான் சாரோட ஆர்கெஸ்ட்ரேட்டர் அவர். ஸோ அவரோட கணபதி சாங் இப்போ ரிலீஸ் ஆச்சு. அதுவும் புடாபெஸ்ட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் புடாபெஸ்ட்டில். சூப்பர். பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரல் லைவ்ங்கிறது எல்லா படத்துலையும் நீங்கள் இப்போ பேக் அண்ட் கிரெடிட்ஸில் பார்க்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. பியூட்டிஃபுல். இப்போ பை காட்ஸ் கிரேஸ் புடாபெஸ்ட் அப்படின்னா ஓகே சார் வில் கால் திஸ் கை பாலா கால் பண்ணி பேசலாம். சரி, இப்போ இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் பற்றி நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு என்ன படிக்கணும்? வாட் ஷுட் பீப்புள் லேர்ன் டு பிகம் ஆர்கெஸ்ட்ரேட்டர்ஸ்? ஏன்னா நம்ம இயர் ட்ரெயின்டு தான் நீங்கள் நிறைய நம்ம இந்தியன் மியூசிக் எல்லாமே. ஸோ இப்போ ஷீட் மியூசிக் படிக்கணுமா? வாட் இஸ் த ரூட்? ஷீட் மியூசிக் வெஸ்டர்ன் கிளாஸிக்கல் எல்லாமே ஒன்று தான். ஆமாம். நான் வந்து சரிகமாத படிக்கிறேன், அவன் சிடிஎஃப்பில் படிக்கிறான். ரெண்டுமே ஒன்று தான். அவர் வே ஆஃப் லேர்னிங் இஸ் டிஃப்ரெண்ட், தேர் வே ஆஃப் லேர்னிங் இஸ் டிஃப்ரெண்ட். பட் நீங்கள் கேட்குற கொஷின் வந்து ஐ யூஸ் டு கெட் லாட் ஆஃப் மெசேஜஸ் இன் இன்ஸ்டாகிராம் ஃபார் திஸ். மாஸ்டர் கிளாஸ் எடுக்க முடியுமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, எப்படி ஆர்கெஸ்ட்ரேட்டர் ஆகலாம். ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஹாவ் அ ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் நவ். பிகாஸ் எல்லோரும் பார்க்குறாங்கல்ல, ஃபேன்சி, இட்ஸ் ஆல் ஃபேன்சி நவ். அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் தட் we have been a small part in that. ஏன்னா இட்ஸ் நாட் லைக் அதான் சொன்னது தான், ஐ எம் நாட் அ சிங்கிள் பர்சன் ஹூ இஸ் டூயிங் திஸ். எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஐ மீன் தே ஆர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், தே ஒர்க் வித் மீ. ஐ ஹாவ் அ கை கால் அபிஷேக், சஞ்சய், லாட் ஆஃப் பீப்புள் ஐ எம் சேயிங், ஸ்ரீகாந்த், ஜப்ஜி, சுபம், லைக் ஒவ்வொரு தே ஆர் ஹேண்ட்லிங் எவ்ரி கம்போசர்ஸ்.
ஸோ ஃபார் an எக்ஸாம்பிள் ஐ am working with அனி. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கம்போசர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறாங்க. தே கலெக்டிவ்லி கம் and then we recorded in Budapest. ஓகே. It's all work sharing தான். So if I have 5 cues, I want to finish it today. We will distribute the cues to everyone so that everyone get works. புரியுது. ரைட். ஸோ என்ன படிக்கணும் இதுக்கு? படிக்கணும். நல்ல கொஷின். ஸோ இது வந்து படிக்கணுன்றது ஒன்றுமே அப்படி இட்ஸ் அ காம்பசிஷன் பேசிக்கலி. ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ யூ நீட் டு ஐ am not a pro in this lab. ஏன்னா பிகாஸ் நான் வந்து பெர்க்லிலையோ இல்லை வந்து ஒரு நான் ஸ்டேட்ஸ்லேருந்து படிச்சுட்டு வரல பேசிக்கலி. ஸோ ஐ ஸ்டடிட் ஹியர். நான் வந்து ஐ ஸ்டார்டட் ஸ்டடிங் வித் மை ஓன் கீபோர்ட் மாஸ்டர்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் when I get an interest, நான் ஆக்லாண்டில் வந்து ஒரு கண்டக்டர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் we need to know what is the first. ஒரு ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் கான்செப்ட் தான். உங்களுக்கு ஒரு வயலின் வந்து எந்த ரேஞ்சில் வாசிக்கும்ன்றது தெரியணும். ரைட்டிங் இஸ் யுவர் ஓன் ஸ்கில், தட் டசன்ட் ஹாவ் எனி டெக்னிக்காலிட்டிஸ். ஸோ ஹார்மனி படிக்க கற்றுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் தான் மேட்டர். நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷீட் மியூசிக் ரீட் பண்ணுறீங்க, இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ டூ அண்ட் வாட் யூ வாண்ட் டு பி. ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஜாப் வந்து இட் ரிலேட்டட் டு த ஸ்கோரிங். ஸோ ஃபிலிம் ஸ்கோரிங் படித்தாலே போதும் இதுக்கு. பட் எல்லாராலையும் ஃபிலிம் ஸ்கோரிங் அஃபோர்ட் பண்ண முடியாது. தெரியாதுல்ல. when you study in Berkeley it will cost you 1.5 to 2 CR. அப்பா. ஆமாம். ஸோ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. ஆமாம், நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. we have a lot of master minds who studied over there and working here, பட் ஸ்டில் என்னால் பண்ண முடியல. அது மாதிரி நிறைய பேரால் பண்ண முடியல, பட் ஸ்டில் தே ஆர் சக்ஸஸ்ஃபுல். அதுக்கு வந்து யூ நீட் டு புட் லிட்டில் மோர் எஃபர்ட்டில். பிகாஸ் இந்தியாவில் வந்து we have a person called Augustine Paul. He is a choir conductor. He is a very, now he is aged person, but he still conduct MMA choir. He is my inspiration சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட நம்ம பார்த்துக்கிட்டு he reads flawless அப்படியே படிப்பார். ஸோ அந்த மாதிரி we have a lot of teachers who dedicated their life to train musicians like this. But we should be serious first of all. It's not like நம்ம சும்மா போகிறோம் படிக்கிறோம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ யூ நீட் டு புட் தட் எஃபர்ட். அப்படி இருக்கும் போது ஃபிலிம் ஸ்கோரிங் வைஸ் போகலாம், இல்லை யூ கேன் ஸ்டார்ட் அனலைசிங் த ஸ்கோர்ஸ். ஸோ பேசிக் இஸ் ஷீட் மியூசிக் ரீடிங். யூ நீட் டு நோ ஹவு டு ரீட் அ ட்ரபிள் கிளஃப் அண்ட் பேஸ் கிளஃப் மினிமம் சொல்கிறேன். ஸோ அப்படி படிக்கும்போது நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் ரீடிங் அ சோலோ வயலின். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரையோர் ரீட் பண்ணுவேன், அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் செக்ஷன் ரீட் பண்ணுவேன், அப்புறம் யூ நீட் டு நோ ஹவு டு ரைட் ஃபார் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். கரெக்ட். ஸோ ஹவு த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ். நம்ம சும்மா நான் கீபோர்டில் சாவும் வாசிப்பேன். 8வது ஆக்டேவில் வாசிச்சா ட்ரம்பட்டில் அதெல்லாம் வாசிக்க முடியாது. ஸோ யூ நீட் டு நோ த ரேஞ்ச். ஸோ இப்போ அதுக்கு நிறைய இது வந்துருச்சு. அது என்ன சொல்லுவாங்க, லைக் வி ஹேவ் கோர்சஸ், வி ஹேவ் அ லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் லைக் சிபிலியஸ், ஃபினாலேலாம். ஸோ முன்னாடி வந்து நீங்கள் பேப்பரில் எழுதும் போது உங்களுக்கு தான் ரேஞ்ச் தெரியணும். நான் இப்போ சிபிலியஸில் போடும்போது ஹார்ன் அவுட் ஆஃப் ரேஞ்ச் போனால் ரெட்டில் காமிக்கும். ஓகே. ஸோ அதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் யூ நீட் டு நோ ஹவு டு கிவ் த வாய்ஸிங். அதுக்கு பேசிக் மியூசிக்கல் தியரி வேணும். மியூசிக் தியரி நீங்கள் படிக்கணும். நாங்கள் எல்லாருமே மியூசிக் தியரி படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த மியூசிக் தியரியை வந்து எப்படி நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போக போகிறீங்கன்னா யூ நீட் டு ஃபர்ஸ்ட் லிசன் டு லாட் ஆஃப் மியூசிக். ஏன்னா கர்நாடிக் படித்த பையனால கர்நாடிக் டோட்டலி வேறு. ஆமாம். நான் வந்து அதெல்லாம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மாடியூல் இன் வெஸ்டர்ன் கிளிசாண்டோஸு அந்த மாதிரி நிறைய. இட்ஸ் நாட் ஈஸி. கர்நாடிக்லாம் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை நம்மளால் இப்போ வரைக்கும் நம்ம இந்தியன் மியூசிஷியன்ஸால் தான் வாசிக்க முடியும். பட் ஸ்டெக்காட்டோஸ்லாம் வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து வாசிக்கிற குவாலிட்டி வந்து நம்மளால் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தட்ஸ் வாட் ஐ டோல்ட் யூல, வாட் எவர் வி ஆர் பெஸ்ட் வி ஆர் ஸ்டில் பெஸ்ட், வாட் எவர் தே ஆர் பெஸ்ட் தே ஆர் ஸ்டில் பெஸ்ட், அவ்வளோதான். ஸோ நோ கம்பேரிசன் போத் ஆஃப் த திங்ஸ். ஸோ ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் தியரி வந்து படிச்சு, மியூசிக் தியரி இஸ் த பேஸ். அதை படிச்சுட்டு அதை வச்சு நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணலாம். ஃபில்ம் ஸ்கோரிங் படிக்கலாம். தென் வி கேன் ஆல்சோ இம்ப்ரோவைஸ் அண்ட் லேர்ன் அபவுட் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரீடிங் அ பேஸ் கிளஃப். ஸோ பேசிக்கலி ஆர்கெஸ்ட்ரேஷன் இஸ் அ சப்ஜெக்ட். ஃபிலிம் ஸ்கோரிங்கில் அதுவே வரும். ஓகே. நீங்கள் ப்ராப்பராக ஒரு யூ டூ அ பிஏ ஹார்ன்ஸ் யூ வில் கெட் ஆர்கெஸ்ட்ரேஷன் அஸ் அ சப்ஜெக்ட். கண்டக்டிங் வந்து தனி கோர்ஸ் இருக்குது, அது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். So those who are very much interested and keen about it, நிறைய யூரோப்பியன் conservatories they offer free education for music basically. So they don't charge you and also you will get lot of fun சொல்றது part time jobs கிடைக்கும்.
நீங்கள் போயிட்டு அதை யூ கேன் தேல் கிவ் யூ ஸ்டைஃபன். நான் அந்த மாதிரி ஒரு 2 weeks ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் பெர்லினில், பேரன் பாயம் செய்த அகாடமின்னு சொல்லிட்டு. யூ நீட் டு ஃபஸ்ட் ஆடிஷன் அப்ளை பண்ணணும். அதில் இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ். ஸோ நான் 2 வருஷம் ட்ரை பண்ணேன், 2வது வருஷம் தான் ஐ காட் இட். ஸோ எனக்கு வந்து அவங்க ஃப்ளைட் டிக்கெட் முதற்கொண்டு அவங்க தான் போட்டாங்க. தட்ஸ் மை ஃபஸ்ட் ட்ராவல் டு இன்டர்நேஷ்னல் 2018. ஐ நெவர், அதாவது ஃப்ளைட்னா எப்படின்னு இருக்குன்னு தெரியாது எனக்கு. வந்து என்னென்னா சேஃப், நான் ஐ ஹேட் அ ஃபெய்த் லைக் நான் வந்து ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் போகிறேன்னா அது எதாவது மியூசிக்காக இருக்கணும். ஸோ மை ஃபர்ஸ்ட் ட்ரிப் டு பெர்லின் இஸ் த ஃபஸ்ட் ஃப்ளைட் ஃபார் மீ இன் மை என்டையர் லைஃப் டைம். ஓகே. பட் நவ் ஐ எம் ஃப்ளைங் எவ்ரி இன் அண்ட் அவுட்டில். இப்போ இஸ் புடாபெஸ்ட். ஆமாம், புடாபெஸ்ட் இஸ் லைக் செகண்ட் ஹோம் மாதிரி தான். சரி, கண்டக்டிங்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை. கண்டக்டிங் ஒரு மியூசிக்கல் நாலேஜ் இருந்தால் யூ கேன் கண்டக்ட் பேசிக்கலி. பட் இட்ஸ் நாட் அப்ராப்ரியேட். வி ஷுட் நாட் டூ தட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், இந்தியாவில் யூ கேன் கண்டக்ட் பிகாஸ் இந்தியன் மியூசிக் எனக்கு தெரியும். ஸோ யூ நோ இந்தியன் பிளேயர்ஸ். பட் வென் யூ கண்டக்டிங்னா என்னன்னு மக்களுக்கு சொல்லிடுங்க. கண்டக்டிங்னா ஒரு இஸ் அ director for the orchestra. He directs how to play the music. The person who does this. எல்லாருமே கையாட்டி அந்த அது அவங்க தான் கண்டக்டர். இட் டசன்ட் மீன் லைக் இப்போ ராஜா சார் இங்கே கண்டக்ட் பண்ணுவார், பட் ஹீ இஸ் அ கம்போசர். பட் தெர் இஸ் அ கண்டக்டர், ஸ்பெசிஃபிக்கலி கண்டக்டர்னு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நார்மலாக ஒரு ஆர்கெஸ்ட்ரா. பட் வென் யூ ஸ்டெப் இன் டு த கண்டக்டர் போடியம் யூ ஷுட் பி வெரி சீரியஸ். நீங்கள் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா வில் ஸ்டாப் பிளேயிங் பிகாஸ் தே ரெஸ்பெக்ட் த கண்டக்டர்ஸ். ஸோ அதனாலேயே ஐம் வெரி மச் காஷியஸ் தட் வி ஷுட் நாட் ஜஸ்ட் லைக் தட் வித்தவுட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஸ்டடி வி ஷுட் நாட் ஸ்டெப் இன். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸியில் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்கோர் டாப் டு பாட்டம் ஒரு ஃபுல் பேஜ் அப்படியே ரீட் பண்ணணும். ஸோ யூ டோன்ட் நோ த மியூசிக், யூ டோன்ட் நோ வாட் இஸ் த ஃபிலிம், யூ டோன்ட் நோ ஜானர், நத்திங் யூ நோ. பட் யூ நீட் டு டேக் த ஃபஸ்ட்டு டேக்கே ஓகே பண்ணணும். அதில் 40 பேர் வாசிக்கிறதுல என்ன தப்பை வாசிக்கிறான்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அவன் தப்பை நீங்கள் தான் கரெக்ட் பண்ணணும். அது ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா எனக்கு சொல்லணும். இப்போ நான் வந்து இப்போ வென் யூ ஆர் ரைட்டிங் தேர்ஸ் மைட் பி அன் ஹார்மனி எரர், ஹியூமன் எரர். இது கரெக்டானு கேட்பாங்க நம்மளை, ஃபஸ்ட்டு ரீடில் கேட்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் சவுண்டிங் மேஜிக் ஃபார் அஸ். எனக்கு இப்போ வரைக்குமே அது மேஜிக் தான். பட் அவங்களுக்கு வந்து இட்ஸ் அ டே டு டே ஒர்க். ஒரு பேட்டான் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா காலையில் வந்தாங்கன்னா மதியானம் சாப்பிடுவாங்க, திருப்பி 8 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்பா, ஸோ சூப்பர். கண்டக்டிங்க்கு ப்ராப்பராக கோர்ஸ் இருக்குது. சரி, அதுக்கான ஸ்கோப் என்ன இருக்குங்கிறதுலாம் வி டோன்ட் நோ. ஸ்டில் இந்தியாவில் வந்து வி டோன்ட் நோ வாட் இஸ் த ஸ்கோப் ஃபார் கண்டக்டர். See, we don't have a proper orchestra. Maybe we have to build that yet. Yes. So நிறைய பேர் இருக்காங்க. Like there is a conductor composer called Vijay Upadhyaya. So he is an Indian. So he is settled in Vienna. Okay. So he is a conductor for Vienna Philharmonic, Vienna Choir, Vienna Chamber Orchestra. Okay. It's not easy. இங்கேருந்து போய் ஒரு ஜெர்மன் ஆர்கெஸ்ட்ராவை நீங்கள் கண்டக்ட் பண்ணுறதுங்கிற, வியனா இஸ் அ பர்த் பிளேஸ் ஆஃப் மோட்சார்ட் மியூசிக். அது நிறையா விஷயம். ஐ மீன் ஒரு ஒரு மியூசிக்கோட பர்த் பிளேஸ் அளவுக்கு அதை கொண்டாடுவாங்க. வியனால எல்லாருக்கும் தெரிஞ்ச மியூசிக் தான். நீங்கள் உள்ள என்டர் ஏர்போர்ட்லேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு மியூசிக் தான். எங்கேயாவது மோட்சார்ட் தான் கண்ணுக்கு தெரிவார். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு யூ ஆர் பிகமிங் எ வெல் நோன் கண்டக்டர், ரெக்கக்னைஸ்டு கண்டக்டர் அப்படின்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஸோ ஹீ இஸ் அன் இண்டியன் பேசிக்கலி. ஜுபின் மேத்தான்னு ஒரு கண்டக்டர் இருக்காரு. இஸ் அ வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் கண்டக்டர். இஸ் அன் இண்டியன். ஓகே. ஸோ இட்ஸ் நாட் லைக் யூ டோன்ட் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் சொல்ல வரேன். ஓகே பாலா, இப்போ ஆர்கெஸ்ட்ரேஷனில் வந்து வி ஹவ் ஸ்போக்கன் அ லாட் அபவுட் ஆர்கெஸ்ட்ரேஷன். பட் ஐ ஹாவ் ஒன் கொஸ்டின் அபவுட் திஸ். இப்போ வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஒரு படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு சாங்குக்கு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? கிடையாது. ஓகே. ஆர்கெஸ்ட்ரேஷனுங்கிறது இந்தியாவில் வி ஆர் டிரான்ஸ்கிரைபிங் த மியூசிக் அண்ட் அரேஞ்சிங் த திங்ஸ். இப்போ ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து அது ஒரு சாங்க்கு பண்ணாலும் அரேஞ்ச்மெண்ட் தான், ஆர்ஆர்க்கு பண்ணாலும் அரேஞ்ச்மெண்ட் தான். ஒரு தீம் இல்லை, அதுக்கான தீமோ சாங்கோ அது எவ்ரிதிங் இஸ் சேம். அதோட அப்ரோச் வந்து இட் இஸ் ஆல்ரெடி கிவன் பை தி மியூசிக் கம்போசர். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது மட்டும்தான் வேலை. எஸ் எஸ் எஸ். ஓகே. ஸோ டிபெண்ட்ஸ் தான். ஸோ சில கம்போசர்ஸ் தே வாண்ட் த ப்ராப்பர் orchestrators to create an arrangement. Okay. So they will give us an freedom to work on. Then they will comment on it. Okay. So அது மாதிரியும் நடக்கும். It all depends on pure requirement தான். ஸோ இப்போது சில பேர் வந்து they don't want to change anything whatever they play. சில பேர் வந்து we are free to change anything. சில பேர் வந்து we are free to play and then they will
ஓகே ஓகே புரியுது. அது ஓகே மாதிரி ஃபைன் டிபெண்ட்ஸ். ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அனிருத்துக்கு தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆ கரெக்டா? காத்து வாக்கில் 2 காதல், ஜெயிலர், பீஸ்ட்டு, இந்த மாதிரி அதான் சொல்லிட்டேன், எனக்கு அடிஷ்னல் ஷீட் தான் ஐ எம் தேவைப்பட்டுச்சு. ஸ்பீக்கிங் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம் லைக் எப்படி சொல்கிறது, பேட்டையிலேருந்து ஒர்க் பண்ணுறேன். பேட்டை. பேட்டை, ஜெயிலர், திருச்சிற்றம்பலம், மாஸ்டர், ஜவான், லியோ, இந்தியன் 2, ஜெயிலர், தேவாரா, ஜெர்சி பண்ணார், அந்த காத்து வாக்கில் 2 காதல், டான் பண்ணோம், விக்ரம். விக்ரம் அதை விட்டோமே. ஓகே இது எல்லா படமுமே ஒர்க் பண்ணோம். ஒரு ஸ்ட்ரெச்சில் அந்த விக்ரம் ஸ்ட்ரெச் வந்து பீஸ்ட்டு, டானு, விக்ரம், திருச்சிற்றம்பலம் எல்லாமே ஒரு 3 months ரிலீஸு. அப்பா ஸோ 3 டே டிஃப்ரெண்ட். அண்ட் நைட்டு. அவங்க ஆமாம் இஸ் ஸோ டெடிக்கேட்டட் அந்த விஷயத்தில். கடகடன்னு நடிப்பார். எப்படி அவருக்கு லைக் யூ மஸ்ட் ஹவ் ஹேட் அ கான்வர்சேஷன் வித் ஹிம் ரைட்? ஸோ எப்படி அவரோட ஹவு டஸ் திஸ் கிரியேட்டிவ் ஜூஸஸ் ஒர்க்? தட் ஹீ நோஸ் ஹானஸ்ட்லி பிகாஸ் ஐ கான் டூ லைக் தட். ஏன்னா வாட் எவர் இஸ் டூயிங் இஸ் லைக் மேஜிக் தான். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரீல்லாம் வந்து இட்ஸ் நாட் எல்லாமே அவரே வேறு வாசிப்பார். ஒரு நாளைக்கு ஒரு ரீலா வாசிப்பார். ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் இட். ஒரு நாளைக்கு ஒரு ரீல் ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் இட். ஓகே. ஸோ எப்படி அவரோட காம்போசிஷன்லாம் வந்து இப்போது அடிக்கடி திரும்பி பார்த்தா அனிருத்தோட ரிலீஸ் இருக்குது ஆமாம் இல்லையா? ஸோ ஹவு டு யூ திங்க் இஸ் ஹேண்ட்லிங் தட் லைக் அ ப்ரோ? ஹீ யூஸ் டு சே எல்லா இதுலேயும் இஸ் பேண்ட் இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற அவன் காலேஜ்லேருந்து தே ஹேவ் த ஃப்ரெண்ட்ஸ் பேண்டில். பட் ஸ்டில் வந்து ஹீ இஸ் வெரி மச் இஸ் அ வெரி குட் கீபோர்டிஸ்ட் பேசிக்கலி, பியானிஸ்ட். ஸோ சூப்பராக வாசிப்பார். ப்ரோக்ராமிங்லாம் யூ டோன்ட் நீட் அ ப்ரோக்ராமரில். ஸோ வாட் எவர் ப்ரோக்ராமர் டஸ் இஸ் லைக் என்ஹான்சிங் இஸ் மியூசிக், அவ்வளோதான். பட் ஹீ கிரியேட்ஸ் எவ்ரி திங். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து அனிருத்துக்கு வந்து யூ ஹவ் ஆல்சோ ஒர்க்ட் orchestration for songs and as well for the background. Depends on that. Live irunda I'll be the part of it. Okay. Money broker. So live irunda whenever the live comes in, I'll handle that. So only after Anirudh you started working with Rahman sir? Actually Srini bro தான் வந்து he referred me to Rahman sir actually. Okay. So one day he called me like, bro அவங்களுக்கும் பண்ணலாம் bro, I referred him. Yeah okay. ஓ நைஸ். ஸோ எந்த ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் ரஹ்மான் சாருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஸோ இட்ஸ் ரஹ்மான் சார் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் லைக் எல்லா மூவிஸும் இருக்காது. ஸோ ஹீ ஹேஸ் இஸ் ஓன் ஆர்கெஸ்ட்ரா. சன்ஷைன் இருக்கு, பிரதாஸ் இருக்காங்க. ஸோ புடாபெஸ்ட் ஹீ லைக் த டோன் ஆக்சுவலி. ஸோ தே சப்போர்ட்டட் மீ. ரஹ்மான் சாருக்கு அயலான் பண்ணோம், ஆடு ஜீவிதம் பண்ணோம், மைதான் பண்ணோம், லீ மஸ்க்னு அவரோட ஓன் ப்ராஜெக்ட் பண்ணோம், அது பண்ணோம். அதுக்கப்புறம் அது வந்து இது ஒரு ஹாலிவுட் ப்ராஜெக்ட். அது அவரோட ஓன் விர்ச்சுவல் ரியாலிட்டி ப்ராஜெக்ட் அது. ஓ அதுவா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இப்போ இமேஜினரி ரைன்ஸ்னு ஒன்று பண்ணோம், காந்தி வர்சஸ் கோட்ஸே. அப்புறம் வந்து அதுதான் அந்த சைலண்ட் ஃபிலிமில் மாமன்னன். மாமன்னன் பண்ணோம். எஸ். யுவன் சார் கூட நீங்கள் பண்ணியிருக்கீங்க. யுவன் சார் வந்து வென் இட் ஸ்டார்டட் அகைன் புடபெஸ்ட்னால தான் இட் ஸ்டார்டட். தனுஷ் சாரோட ஒரு படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம், நானே வருவேன்ல தான். ஆமாம் நானே வருவேன், கரெக்ட். அப்புறம் வி ஒர்க்ட் இன் ஒன் ஜெயம் ரவி சார்ஸ் மூவி ஒன்று பண்ணோம், இறைவன். அப்புறம் வந்து கருடன் பண்ணோம். இப்போ கோட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபேன்டாஸ்டிக். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாட் ஜஸ்ட் தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸ், ஹிந்தியில் வந்து யூ ஒர்க்ட் ஃபார் மெனி மூவிஸ். அதில் வந்து அனிமலும் இருக்குது. ஆமாம். ஸோ அனிமல் வந்து ஹர்ஷவர்தன் ப்ரோ பண்ணார். ஸோ அவர் தமிழ்காரர் தானே ஹர்ஷவர்தன்? ஆமாம். ஸோ அவர் வந்து அந்த டைரக்டரோட ஈ ட்ராவல்ட் வித் அனிமல். அண்ட் வி ஒர்க்ட் வித் ப்ராப்பர் பாலிவுட் கம்போசர்ஸ்னா சஞ்சித் பல்ஹாரா, அங்கித் பல்ஹாரான்னு ஒரு தேர் டியோ கம்போசர்ஸ். தே டூ ஒன்லி ஸ்கோர்ஸ் மூவிக்கு. ஸோ அப்புறம் பிரீத்தம் தாவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? பிரீத்தம் தாவோட ஒர்க் பண்ணோம், அஜய்-அத்துல் ஒர்க் பண்ணோம். அப்புறம் வந்து அலோகானந்தான்ட்டு சாக்கட் கேம்ஸ் பண்ணாங்க அவங்க. ஸோ ஐ ஒர்க் வித் ஹர். ஷீ இஸ் a very good friend of me. இப்போ கூட we are working on a series with her. Okay. And you have also worked with many Malayalam. Malayalam is like neighboring. அந்த மாதிரி தான். ஸோ மலையாளமில் ஜேக்ஸ்னா அனில் சார், சுஷின் ஷாம், ரஞ்சின் ராஜ், அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டோ, ஓகே, ஜஸ்டின் வர்கீஸ். ஜஸ்டின் வர்கீஸ் வந்து இஸ் டெபியூட் இஸ் ஸ்ட்ரீ 2. ஸ்ட்ரீ 1ங்கிற ஃபிலிம் வந்து இட்ஸ் a very பாலிவுட் பிளாக்பஸ்டர். அதோட செகண்ட் பார்ட் வந்து ஜஸ்டின் வர்கீஸ் ஸ்கோர் பண்ணாரு. நீங்க வந்து முஞ்சியா கூட வர்க் பண்ணிருக்கீங்க, ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிருக்கீங்க. ஆமாம், கரெக்ட். அப்புறம்
ஒரு பஞ்சாபி கம்போசர் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அவர் கூட ஒரு சாங் பண்ணியிருக்கோம். ஓகே. இஷான் சாப்ரான்னு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ எனக்கு நான் என்னோட லைஃப்பில் இன்னொரு பர்சனுக்கு தேங்க் பண்ணணும்னா அது இஷான் சாப்ரா. ஸோ ஈ சப்போர்ட்டட் மீ அலாட். ஸோ ஈ அரேஞ்சஸ் ஃபார் அனி பேசிக்கலி ஒன் ஆஃப் த பெஸ்ட். என்ன கேட்டால் பெஸ்ட் அரேஞ்சர் இன் இந்தியான்னு சொல்லுவேன். இஸ் ஃப்ரம் LA அண்ட் இந்தியா போத் ஆக்சுவலி. ஹீ சப்போர்ட்ஸ் அலாட். ஸோ அதனால் பிகாஸ் ஆஃப் ஹிம் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆர்கெஸ்ட்ரேட் ஃபார் அ கான்சர்ட் பாஸ்டனில். ஒரு சிம்ஃபனி மசாலா அப்படின்னு ஒரு கான்சர்ட்டுக்கு என்டையர் ரெப்பர்டர் ரெக்கார்ட் பண்ணி கான்சர்ட் பர்ஃபார்ம் பண்ணோம். ஜூஜு ப்ரொடக்ஷன்ஸில் வந்து அனுராதா ஜூஜு அவங்க வந்து ஷீஸ் அ சிங்கர், வண்டர்ஃபுல் சிங்கர். ஷீ sang that entire opera ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் கைண்ட் மாதிரி. ஸோ நேஷ்வாவில் வந்து நியூ ஹாம்ஷயர் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ தே இன்வைட்டட் மீ, அங்கே போயிட்டு வந்தேன். வெரி குட். ஸோ யா pretty மச் பார்த்தோன்னா இட்ஸ் குட். ஓகே. வென் வி டர்ன் அரவுண்ட் ஒரு 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 எவ்ரி இயர் வி கெட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மூவிஸ் டு டெல் தெம். கரெக்ட். அண்ட் யூ ஆல்சோ ஒர்க் ஃபார் நீங்கள் சொன்ன மாதிரி சித்தா, டாடா, அப்புறம் சீதாராமம், O2. ஸோ விஷால் அண்ணா இஸ் லைக் மை பிரதர். அது ஏன்னா இன்றைக்கும் நான் ஏதாவது டவுட்னா சட்டுன்னு அவருக்கு தான் கால் பண்ணுவேன். ஸோ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஸோ சித்தா வந்து he did the background score alone. அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் நம்ம மீட் பண்ணோம். ஆமாம், சித்தா. பிகாஸ் ஆஃப் யூ ஐ காட் டு சிங் சித்தா ஹிந்தி. ஸோ சித்தா they wanted to do, அதான் சொல்றேன், இட்ஸ் அ ஜேர்னி தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு பெரிய ஒரு ஹாலோ ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு பெரிய ஹாலில் வந்து ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸில் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அக்கோஸ்டிக்ஸ் தான்ல. அக்கோஸ்டிக்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு லைவ் ஆர்கெஸ்ட்ராக்கும் ஒரு ரெக்கார்டிங் ஆர்கெஸ்ட்ராக்கும் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா? அதுக்கும் இந்த ஆர்கெஸ்ட்ராக்கும் ரெக்கார்டிங் ரெண்டுமே லைவ் தானே? இல்லை ஸ்டுடியோவில் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஒன்லி தி ஆப்வியஸ்லி டிஃபரன்ஸ் என்னன்னா ஆர்கெஸ்ட்ரா மியூசிஷியன் சேமாக தான் இருப்பாங்க. கரெக்ட். இப்போ புடாபெஸ்ட் சிம்ஃபனி வாசிக்கிறவங்க புடாபெஸ்ட் ஸ்கோரிங்லேயும் வாசிப்பாங்க. ஆமாம். பட் நீங்கள் லைவில் வாசிக்கும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து இப்போ நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு லேயர் வந்து தக்க 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 தாரா இது வந்து ஒரே டைமில் போகும். பட் நான் லைவில் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு லேயரை சூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுவேன். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது ஐ ஹாவ் 2 லேயர்ஸ். இதை ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுவேன், டப் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஓவர் டப் பண்ணி அடுத்த செஷன் டப் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸில் லைவுக்கு த ரைட்டிங் இட் செல்ஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ லைவில் வந்து யூ கான் நான் 2 லேயர் பர்ஃபார்ம் பண்ண முடியாதுல ஒரே டைம். கரெக்ட். ஸோ அது ஸோ ரைட்டிங் வைஸே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ரெக்கார்டிங் பண்ண போகிறேன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் செட்டப். லைவ் லைவை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் செட்டப். அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். we need to write scores accordingly. Fantastic. And sound obviously different. ஏன்னா you have a lot of mics, proper ambience, sound எல்லாம் இருக்காது. பட் லைவில் வரும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட், that's a different high. ஆமாம். பட் ஆனால் இப்போது ஆர்கெஸ்ட்ரா பொறுத்த வரைக்கும் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவோட ஆப்ரா தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர் அக்கோஸ்டிக் ட்ரீட்டடாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் ஆப்ரா தியேட்டர்ஸ் தே வில் நாட் ஹாவ் ப்ராப்பர் மைக்கிங்லாம் இல்லாமல் அவங்களோட ஆர்கெஸ்ட்ரா ப்ளே பண்ணாலே ரீச் ஆகும் எல்லா கார்னருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க தே மேட் இட்ல. ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூ நோ ஹவு தே ஒர்க், டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்களும் ஒரு மியூசிக் கம்போசர். யூ ஹவ் கம்போஸ்ட் ஃபார் த மூவி கால்ட் இன்ஃபினிட்டி அண்ட் யூ ஹவ் கம்போஸ்ட் ஃபார் N4. அதையும் தாண்டி யூ ஹவ் கம்போஸ்ட் ஃபார் தீர்கதர்சி. நவ் தெர் இஸ் நியூ மூவி தட்ஸ் கம்மிங் அப், கரெக்டாக? GeVi. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவிஸ்க்கு கம்போஸ் பண்ணுறீங்க. இந்த மியூசிக் கம்போசர்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணதோட ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் do you find in your composition? வராது. ஏன்னா எனக்கு ஒரு படம் பண்ணால் எப்படி பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ இப்போ GeVi படம் தான் நான் சொல்லுவேன் என்னோட பெஸ்ட்டை இப்போ போட்டுட்ருக்கோம் கரண்ட்டாக இருக்கிறத பற்றி பேசும்போது. ஏன்னா அந்த மூவிக்கு வந்து we need entirely different எப்படி சொல்கிறது, சினாரியோவே வந்து entirely different scenario, different tribe, different terrain. ஸோ எவ்ரி சிங்கிள் இப்போ காற்றுல ஆட்டுற இன்ஸ்ட்ருமெண்ட்டை கூட லைவ் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கேன். வாவ். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வில் ரிலீஸ் சம் வீடியோஸ் சூன். பட் அந்த மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் நோட் எல்லாமே அங்கே லைவ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ரிதமில் ஒர்க் பண்ணுறோம், வாய்ஸஸில் ஒர்க் பண்ணுறோம், டெக்ஸ்டர்ஸில் ஒர்க் பண்ணுறோம். வி ஹாவ் அ அவார்ட் வின்னிங் சவுண்ட் டிசைனர் கால் ரங்கநாத் ரவின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த ஜல்லிக்கட்டு சுருளிலாம் மலையாளமில் பண்ணார். ஸோ ஈ இஸ் டிசைனிங் த சவுண்ட் ஃபார் அஸ்.
Good, okay. ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட். So ரொம்ப the project is about, the movie is about people. ஸோ மூவி இஸ் அ வெரி லைவ்லி மூவி. ஸோ அந்த அந்த ஊர் கெவிங்கிறது, வெள்ளை கெவிங்கிறது, இட்ஸ் கெவினா பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். ஸோ வெள்ளை கெவிங்கிறது ஒரு கொடைக்கானல்லேருந்து ஒரு 6-7 ஹவர்ஸ் கீழே நடந்து போகணும். பெரிய குளத்துலேருந்து 6-7 ஹவர்ஸ் மேலே நடந்து போகக்கூடிய ஒரு 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 கிராமம். Okay. ஒரு 300 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஐ எம் நாட் ஷுர், பட் ரோடு கிடையாது, பெருசாக ஸ்கூல் தண்ணி அதெல்லாம். ஆமாம், நேச்சுரல் வாட்டர்ஸ் தான் எல்லாமே. தே ஆர் லிவிங் இன் அ நேச்சுரல் பிளேஸ். பட் ஸ்கூல் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ தே ஆர் லிவிங் ஸ்டில். ரேஷன் கடை கூட கிடையாது அவங்க. ஸோ அதை பற்றி இவங்களுக்கு மூவி எடுக்கணும், ஒரு ஃபிலிம் எடுக்கணும், ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ் எடுக்கணுன்ட்டு தே ஆர் ரிசர்ச்சிங் ஃபார் லாஸ்ட் 4 years. இப்போ அந்த ப்ரொடக்ஷன் எப்படி ரிசர்ச்னா, ஏதாவது ரிசர்ச் அவங்க அங்கேயே போயிடுவாங்க. தே கோ தேர், தே ஸ்டேட் ஓவர் தேர். இப்போ அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் இவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படம் வந்து அங்கே எப்படி டென்ட் போட்டு அப்படிதான். இப்போ ஆக்டர்ஸ் எல்லாமே டென்ட் போட்டு தங்க வேண்டிய நிலமையில தான் இருந்தது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து அது வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸாலையும் பெரிய ஆக்டர் இல்லை, இது பண்ண முடியல, அது பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. லைக் ஸோ யூ டோன்ட் கெட் ஈஸிலி. இவன் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு, தமிழ் தயாளுங்கிறவர் டேரக்டர். ஸோ இஸ் டூயிங் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ கெய்னிங் அ ட்ரஸ்ட், இட்ஸ் நாட் an easy thing. ஸோ தே ப்ரொடியூஸ் தேர் ஓன் மூவி. இட்ஸ் அ க்ரௌட் ஃபண்டிங் மூவி. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு 3 வருஷமாக எடுத்து நல்ல டீசெண்டான நல்ல ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல கேமராவில். ஸோ ஐமேக்ஸ். How did you get to know him? No, we are all friends for last 4-5 years. Okay. When I started my N4 career, we started this. Okay. ஆனால் இந்த படத்துக்கு அவ்வளோ டைம் தேவைப்பட்டது. 120-150 days ஷூட் மட்டுமே தேவைப்பட்டது. அப்பா. ஸோ ஏன்னா ஒரு டெரைன் இருக்குல்ல, நைட்டு வந்து மிட் நைட்டில் -1 -2 போயிடும். பட் எல்லா ஷாட்டுமே நைட்டு தான் அதில். ஸோ யூ கேன் ஷூட் எவ்ரி திங் இன் சிங்கிள் டேக். குளிரும். ஸோ ஷீலா இஸ் அ ப்ரெக்னென்ட் உமன் அதில். ஸோ அவங்கள வந்து ஒரு டோலியில் தூக்கிட்டு போகணும். ஸோ ஊர் மக்களால் மட்டும் தான் நடிக்க முடியும். தேர் இஸ் நோ ஆக்டர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் மாதிரி நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டு ஆக்டிங் சொல்லி அதெல்லாம் பண்ண முடியாது. ஊர் மக்களே ஏன்னா அவங்க நேச்சுரலாக டெய்லியும் பண்ணுறது அது. ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். தே ஹவ் டன் இட். நம்ம வந்து அதை சவுண்டாக ஒரு வி நீட் டு கிவ் தெம் த ஜஸ்டிஸில். அதனால் வி ஆர் ட்ரைங் டு டூ. ஐ எம் ஃபீலிங் பர்சனலி லைக் ஆஃப்டர் திஸ் மூவி மை கரியர் வில் ப்ளூம் ஆஸ் அ கம்போசர். டச் வுட் அண்ட் ஹோப்பிங் ஃபார் தட் பாலா. கண்டிப்பாக. ஐயோ, இது வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும் உங்களுக்கு. பட் நத்திங் இஸ் nevertheless. ஸோ இப்போ வந்து யூ ஹவ் ஆல்சோ காட்டன் அன் அவார்ட் ஃபார் பேக்ரவுண்ட் ஸ்கோர். N4ல அந்த தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. தாதா சாஹேப் பால்கே அவார்டுங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் அவார்டு இன் இந்தியா. கரெக்ட். பட் இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ அதில் வந்து N4க்கு வந்து ஐ காட் த பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஐ காட் அன் அவார்ட். கரெக்ட். அதே மாதிரி இதில் வந்து தீர்க்கதரிசியில் வந்து இவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சத்யராஜ் சார் அண்ட் அஜ்மல் அவங்களோட ஒர்க் பண்ணீங்க. என்ன சொன்னாங்க அவங்களாம் உங்களோட மியூசிக்கு? தே ஆல் லைக் இட். அதான் பேசிக்கலி வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோவில். ஸோ மை ப்ரொடியூசர் சப்போர்ட்டட் மீ அ லாட் ஆக்சுவலி. ஸோ அதுக்கும் நம்ம புடாபெஸ்ட்டில் லைவ் எடுத்தோம். சூப்பர். ஓகே. இட் கேம் அவுட் வெரி வெல். உங்கள் சாங்ஸ் ஆர் ஆல்சோ கோயிங் வெரி வெல் இல்லையா? நிறைய பேருக்கு வந்து நிறைய ரீச் இருக்கு. அதனால் ஸோ ஐ வுட் சே லைக் இட்ஸ் நாட் அ பேங் மாஸாக ஒன்றும் போகலை, ஹிட் ஆகலை. பட் அந்த இப்போ நான் பண்ணியிருக்க பாட்டுனால தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்க மூவி வி ஹவ் சைன்டு 3-4 மூவிஸ் நவ். ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் இருக்குது. ஸோ வில் நோ வாட்ஸ் கோன் பி த நெக்ஸ்ட்ன்றது நெக்ஸ்ட் இயர் தெரியும். வி ஆர் புட்டிங் அவர் எஃபர்ட்ஸ். இல்லை, உங்களுக்கு வந்து உங்களோட 2022 ரீகேப்பு, 2023 ரீகேப்பு, அந்த மாதிரி 2024 2025 ரீகேப்லாமும் நாங்கள் பார்க்கணும். ஸோ நவ் as we spoke, நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது அவங்கக்கிட்டேருந்து அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பட் there must be something that you learned from each one of them. இல்லை, ஆப்வியஸ்லி இன்ஃப்ளூயன்ஸர். இப்போ ரஹ்மான் சாரோட பாட்டு தான் எனக்கு எல்லாத்துலேயும் மண்டையில் வரும். நான் ஐ எம் அ பர்சன் லைக் எழுந்தோடனே அவர் மூஞ்ச பார்த்து அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். அப்படி தான் இருக்கும். ஸோ இஸ் லைக் காட் ஃபாதர். நம்மளுக்கு தெரியாமல் நமக்குள்ளே ஒரு ஒரு மியூசிக் வந்தது. அந்த ஒரு ஃபிலிம் மியூசிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னி வரைக்கும் சும்மா யாராவது போய் பியானோவில் ஏதாவது வாசினா ஃபஸ்ட் எடுத்தோடனே காதல் ரோஜாவை தான் வாசிப்போம். அது வி காட் யூஸ் டு இட். கரெக்ட். ஸோ
அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்வியஸ்லி இருக்கும். ஸோ எங்கே போனாலும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். வி ஆர் லேர்னிங். இல்லாட்டா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணுன்னா கூட அந்த பாட்டு மாதிரி இருக்கும், இந்த பாட்டு மாதிரி இருக்கும்னு ஒரு மைண்டில் ரெஃபரன்ஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் எல்லா ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் இன் அ மூவி. ஸோ தட் டைரக்டர் நேம் இஸ் சுரேஷ் மேனன் சார். இஸ் அ டைரக்டர் ஃபார் புதிய முகம். ஓகே. ஸோ ரஹ்மான் சார் ஃபர்ஸ்ட் சைன் பண்ண படம்ல அது நேற்று இல்லாத மாற்றம், ஜூலை மாதம் வந்தால், கண்ணுக்கு மழிகழகு. ஆமாம். ஸோ இஸ் அ டைரக்டர் ஹூ காட் தீஸ் கைண்ட் ஆஃப் டியூன்ஸ் ஃப்ரம் ரஹ்மான் சார். ஸோ ஆஃப்டர் 30 years இஸ் அகைன் டைரக்டிங். ஸோ he wanted a fresh composer. So I'm doing his movie. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா 30 years முன்னாடி அவர் இப்போ வரைக்கும் நம்ம நேற்று இல்லாத மாற்றம் வந்து பாடிட்டு தான் இருக்கோம், கண்ணுக்கு மையழகு பாடிட்டு தான் இருக்கும். ஸோ இஸ் அ ஒன் ஹூ ஆக்டட் இன் த ஃபிலிம். ஸோ இஸ் டூயிங் another மூவி. ஸோ இதுவே எனக்கு ஐ ஃபீல் லைக் ஸோ மச் ப்ரைடு. ஏன்னா வந்து அவர் இப்போ எடுத்தோன்னா அவர் 2 மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒன்று ரஹ்மான் சார், இன்னொன்று நான். ஸோ அந்த மாதிரி தான் இட் வில் சவுண்ட் அவுட்டில். அந்த இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுது, காட்ஸ் கிரேட்ஸ் டச்வுட் இது ஹிட் ஆகணும்னு வி ஆர் ப்ரேயிங், வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் இட். அந்த மாதிரி கற்றுக்கிறதுன்னு பார்க்கும்போது எல்லா கம்போசர்கிட்டையும் வி லேர்ன் எவ்ரி திங். ஸோ அணிகிட்டலாம் வந்து ஸோ இந்த மெட்டீரியலை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். அந்த மாதிரிலாம் ஈ இஸ் வெரி மச் கீன், பர்ஃபெக்ட். ஓகே. அப்புறம் விஷால் ப்ரோ கிட்ட இருந்து கர்நாடிக் விஷால் அண்ணால இஸ் ஐ வுட் இஸ் லைக் எப்படி சொல்கிறது, அவர் எப்பயோ பெரிய ஆளாக இருக்க வேண்டியது. கரெக்ட், ஐ அக்ரி. இப்போ எங்கேயோ இருக்காரு. ஐ எம் வெரி மச் ஹாப்பி ஃபார் ஹிம். லைக் இஸ் டூயிங் லாட் ஆஃப் மூவிஸ் வித் அண்ட் வெரி பிக் மூவிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் இஸ் அ கேரக்டர் இஸ் ஸோ டவுன் டு எர்த். இப்போ தான் சொல்லிடா லைக் இட் டசன்ட் நீட் டு டூவில் அது. இப்போ நான் ஏதாவது டவுட்னா ஓகேடா நீ வந்துரு, ஐ வில் கிளியர் இட் டு யூ. அந்த மாதிரி ஒரு யூஸ்ட் எனக்குலாம் ஞாபகம் இருக்குது. ஒரு midnight 2 o'clock எனக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இந்த ராகம் இது போகலாண்டா, இது நல்லாயிருக்கும். அவர் ஆல்ரெடி ஒரு டெட்லைனில் இருப்பார். சீதாராமன் பண்ணிட்டு இருக்கும் போது இஸ் இன் அ டெட்லைன், பட் ஸ்டில் யூ யூஸ் டு ஸ்பெண்ட் 1 hour ஃபார் மீ இந்த midnight 2 o'clock he calls me. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஐ ஹாவ் இதெல்லாம் வந்து இட்ஸ் அ மிரரில் நீங்கள் வந்து ஹவு யூ ஆர் வித் அதர்ஸ், அது வந்து தேல் அதுதான் வந்து நான் ஐ லேர்ன் டு வித் தீஸ் பீப்புள். ஸோ இன்ஃபினிட்டின்னு ஒரு மூவியில் வந்து நட்டி அவர் நடிச்சிருக்காரு கரெக்டாக. ஸோ அதில் தான் வந்து ஒரு பிரதீப் குமாரானா சாங் வந்துச்சு. தட் பிகேம் லைக் ப்ரிட்டி ஃபேமஸ். உங்களோட கெரியரில் வந்து தட் பிகேம் லைக் அ மைல் ஸ்டோன் ஃபார் யூ. ஸோ அது இன்றைக்குமே வந்து நிறைய பேரோட பிளேலிஸ்ட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாங்கை வந்து நீங்கள் எப்படி கம்போஸ் பண்ணீங்க? அதுதான். ஸோ அது வந்து இட்ஸ் வெரி ஈஸி திங். எனக்கு வந்து நான் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு பியானோ வாசிக்கும் போது வந்த ஃபஸ்ட்டு டியூனு டேரக்டர் நல்லா இருக்குடா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே. பிரதீப் அண்ணா வந்து இஸ் அ சிங்கர் ஹூஸ் அனதர் இஸ் ஆல்சோ அனதர் லெஜெண்ட்னு நான் சொல்வேன். அவரோட நாலேஜ் லெவல் வந்து தே போத் கல்யாணி அண்ட் பிரதீப் இஸ் லைக் மாஸ்டர் மைண்ட்ஸ் தான். ஆமாம். ஸோ he knows which song is good, which song is not good basically. ஸோ நிறைய படம் நான் பாடி அப்ரோச் பண்ணியிருக்கோம். அவர் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. யார் பிரதீப் அண்ணாவை அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ வாஸ் லிட்டில் வரி அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து தே வில் சப்போர்ட் மீ. ஏன்னா சின்ன பட்ஜெட் படம் பிரதீப் அண்ணாவை அஃபோர்ட் பண்ணணும் அதெல்லாம் இருக்கும்போது தே செட் ஓகே கோ ஆயிட். அப்போ உடனே நான் when I sent to his manager கேடி வின்சென்ட் சார்னு சொல்லிட்டு, ஸோ அவருக்கு அனுப்பும் போது he said நான் பாட வைக்கிறேன்டா, ஐ சென்ட் அ சாங் டு him. he said எனக்கு ஸ்கேல் மட்டும் ஐயா இருக்கும்லடா அப்படின்னு. இல்லை நான் வில் ரெடியூஸ் த ஸ்கேல், அட்ஸ் நாட் அன் இஷ்யூ, எனக்கு மெயின் மெலடி தான், அந்த சாங் சூப்பராக இருக்குது. ஸோ he came to recording. அந்த சாங் எப்படின்னா ரொம்ப ப்ரொடக்ஷனே இருக்காது, வெறும் வாய்ஸ் மட்டும்தான் மெயினாக இருக்கும். அதில் வெறும் மெலடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். அவர் கேட்டார் பிஜிஎம் என்ன பண்ணலாம். இல்லை நான் பிஜிஎம் உங்களால் எதாவது பண்ண முடியுமா, ஐ மீன் கம்போஸ்லாம் பண்ணதில்லை அது. சரி நான் ஒன்று பாடுறேன் நல்லா இருக்கான்னு பாருனாரு. அவர் பாடினது தான் இப்போ அந்த பிஜிஎம்மில் இருக்குது. ஓ ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் ஹீ இஸ் அ பர்சன், ரொம்ப 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 knowledgeable person. So he's a composer as well. He's a composer as well. He's into a lot of independent stuff now, but wonderful voice he has. அவங்க ரெண்டு பேருமே they are gifted souls. ரொம்ப 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 நல்ல ஒரு கேரக்டர்ஸ் பேசிக்கலி. இப்போ வந்து மியூசிக் கம்போசர்ஸ்க்கு வந்து they should have a rapport with a lot of people. அதில் வந்து லேபிள்ஸோட கோஆர்டினேட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆங்கிளில் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது do you think it is approachable or how to approach? See, approachable தான், எல்லாருமே approachable தான். If the content is good,
பீப்புள் ஆர் என்கரேஜிங். ஸோ அதில் எந்த வித ஒரு யூ நீட் டு நோ த ரைட் பர்சன், அவ்வளோதானே தவிர. அண்ட் யூ நீட் டு ஹேவ் த ரைட் ப்ராஜெக்ட் ஆல்சோ. ரைட். ஸோ உங்களோட படம்லாம் வந்து டிவோவில் வந்துச்சு. 2 படமே டிவோ தான் எனக்கு. ஆமாம். ஸோ தேர்ட் மூவி இஸ் அ டிஃப்ரெண்ட். தே வாண்ட் டு ரிலீஸ் இன் தேர் ஓன் பேனர் இன் ஸ்பாட்டிஃபை. ஐ மீன் ஆடியோ பிளாட்ஃபார்ம் தான் மெயின் அதில். ஓகே. ஸோ அதனால் அதில் வந்தது. பட் சரிகமா வாஸ் ரெடி டு டேக் தட் ப்ராஜெக்ட், பட் தே வாண்ட் டு ரிலீஸ் ஆன் தேர் ஓனுங்கிறதுனால அது போச்சு. திஸ் ப்ராஜெக்ட் we are pitching for some good labels. Let's see. அதுதான் சொல்கிறேனே, இட்ஸ் ஒன்ஸ் யூ கெட் இன் டு அ பிக் லேபிள் தென் இட் வில் பி ஈஸி. ஃபஸ்ட் டைம் போகிறது வந்து இட்ஸ் டஃப். ஹவ் வாஸ் இட் டு மீட் தலைவர் ரஜினிகாந்த்? யா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் தலைவரை மீட் பண்ணது வந்து NMACCயில். யூ வாஸ் ஸ்டாண்டிங். அங்கே வந்து எல்லாமே பாலிவுட் ஆக்டர்ஸு, எல்லாருமே ஹிந்தி நான் ஐ டோன்ட் நோ ஹிந்தி பேசிக்கலி. ஹிந்தி எனக்கு ஹிந்தி தெரியவே தெரியாது. ஓகே. ஸோ பேசினா கொஞ்சம் புரிஞ்சுப்பேன். பட் அங்கே நான் ஐ வாஸ் தேர் ஃபார் 2-3 months அந்த ப்ராஜெக்ட்காக. மீட் பண்ணதே கிடையாது அவரை. திடீர்னு போது எங்கே தெரிஞ்ச மூஞ்சா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது யூ ஆர் ஸ்டாண்டிங். கடன்னு போயிட்டு ஐ ஸ்போக் வித் இந்த மாதிரி, சார் தமிழா? தமிழ் தான் சார். அப்புறம் ஐ டோல்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், வெரி நைஸ் அப்படின்னு. அப்புறம் ஐ வாண்டட் டு டேக் அ பிக்சர் வித் ஹிம். வி டுக். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் மீட்டிங். இட் வாஸ் வெரி ஷார்ட் இன் மும்பை. ஹி ஹஸ் கெஸ்ட் அரவுண்ட். இங்கே வந்து we met in a success party. Jailer success party. So that time he spoke. I spoke with him like. That was when it was அந்த தங்க காயின்லாம் கொடுத்தாங்க இல்லையா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்கலி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பார்ட்டி வித் சக்ஸஸ் பார்ட்டி வித் மியூசிஷியன்ஸ். ஓகே. some other close people. I don't know what exactly happened. So அதில் வந்து I met him. So both the time it was a brief conversation, but you know, to see this charismatic face, அப்படியே ஒரு கோடிக்கணக்கான பேர் வந்து காத்துட்ருக்காங்க பார்க்கறதுக்கு. பட் ஐ வாஸ் blessed to stand next to him, take a picture, speak with him, shaking hands with him. Every movement is like. ஞாபகம் இருந்துச்சா அந்த செகண்ட் டைம் நீங்க மீட் பண்ணும்போது? ஞாபகம் இல்லை அவருக்கு. ஆனால் I told him that I met him. He remember the event he met. He remember that all these things. I showed him the picture and all. But it is a brief conversation. இப்போ வந்து பெருசா ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. The whole world was, you know, at awe. ஆமாம், கல்யாணம் தான். at awe இல்லையா? என்ன க்ரௌடு, the amount of effort that they have put for the wedding. ஸோ அதில் வந்து ஹே என்னப்பா நம்மால் இருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் போய் அங்கே ஒரு ஃபோட்டோ போட்டீங்க உங்களோட ஷெர்வானியில். ஸோ அது வந்து தென் ஐ ஸ்போக் டு யூ அண்ட் ஐ கேம் டு நோ தட் இட் வாஸ் ஃபார் தி ஆர்கெஸ்ட்ரேஷன் ஃபார் ஒர்க் வித் Ajay-Atul. ஸோ அது எப்படி இருந்தது? ஸோ அம்பானிஸ் வந்து நான் ஐ எம் அசோசியேட்டட் வித் தெம் ஃபார் பாஸ்ட் 2 years. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் செரிமனி நான் தான் பண்ணேன். NMACC ஓப்பனிங் செரிமனி நான் தான் பண்ணேன். ஸோ we did 38 shows in a row. ஸோ அதில் புடாபெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ தே இன்வைட்டட் அ bunch of very close 50-60 people to their home, Antilia. So I was one of them. So I went to Antilia for the success party and all. Very good. அதுக்கப்புறம் வந்து Ajay-Atul sirனால we did another show again immediately with Chennai Strings. அதுக்கப்புறம் ஜாம்நகரில் there is a function, pre-wedding function நடந்தது. அதுலேயும் I was there. Again this time I was heading a multiple shows, multiple stages handle பண்ணிட்டு இருந்தேன். அப்போலாம் வந்து I will handle only Ajay-Atul sirs. இப்போ இந்த அம்பானி வெட்டிங்கில் I got some good connections. அதுக்கப்புறம் I handled a lot of new shows. ஓகே சூப்பர். ஓகே, ஸோ நாங்கள் தான் வந்து இப்போ போனீங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஓஹோ. ஸோ I work with them. ஓகே. ஸோ I personally spoke with Neeta, Mukesh Ambani, அவங்க கூடலாம் பேசியிருக்கேன். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷோ NMACCயோட ஓப்பனிங் ஷோ உட்காந்துட்ருக்கோம். ஸோ சின்ஸ் ஐ எம் த ஹெட் ஆஃப் த ஆர்கெஸ்ட்ரா ஐ வில் கெட் த பாஸ். அப்போ தான் தலைவரை பார்த்தோம், பிரியங்கா சோப்ரா, நிக் ஜோனஸ். அதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்க யாருமே வந்து நார்மல் பர்சன் கிடையாது. நான் மட்டும்தான் அதில் நார்மல் பர்சன். இந்த சைட் போனால் எல்லாரும் சொல்கிறேன் நான், தீபிகா, ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், யூ நேம் எவ்ரி ஒன். எல்லோரும் இப்படி இங்கெல்லாம் நிற்கிறாங்க. ஸோ ஐ தெரியாமல் கைப்பட்டுச்சு. திரும்பி பார்த்தா நிக் ஜோனஸ். அந்த மாதிரி தான் இருந்தோம். ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் லிட்டில் ஷை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதான் ஃபர்ஸ்ட் ஷோ அம்பானிஸ்க்கு.
ஸோ ஐ பீன் கிவன் கெஸ்ட் பாஸில். ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா 2000 பேர் இருக்காங்க. ஜக்கி வாசுதேவ்லேருந்து எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து தே கேவ் மீ எ பிளேஸ். அது எல்லாருக்கும் சீட் அலாட் பண்ணுவாங்க ஷோ பார்க்கறதுக்கு. ஷோ நம்ம தான் ரன் பண்ணோம், பட் ஐ எம் அ கெஸ்ட் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ நான் வந்து பார்க்கறதுக்கும் ஐ வாஸ் தேர் ஆடியன்ஸ்லேருந்து. ஸோ நான் ஏறி உட்காடுறேன். நெக்ஸ்ட் பர்சன் லைக் ப்ளீஸ் அப்படின்னு ஏன் பார்த்து யுவராஜ் இன்சைட் ஸ்ரேயா கோஷல். ஸோ ஐ வாஸ் சிட்டிங் வித் தெம் ஒன்லி வென் ஐ வாட்ச் அ ஷோ. டிஃப்ரெண்ட் ஃபீல் தான்ல. அதே மாதிரி தான் இங்கே போனால் ரிஹானா, பீபர், யூ நேம் எவ்ரி ஒன், அதான் மாதிரி தான் இருக்கும் அங்கே. ஸோ யாருனாலும் இப்படி தான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ தோனி வாஸ் வாக்கிங் நெக்ஸ்ட் டு மீ, அந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பர்ப்பா. ஸோ ஐ மெட் பில் கேட்ஸ், ஐ ஸ்போக் வித் ஹிம். ஸோ இதெல்லாம் ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஹவு தே பிஹேவ், ஹவு தே ஆர் நார்மல். நம்மளோட லீகல்க்கெலாம் யோசிக்கவே முடியாத லெவலில் இருக்கவங்க அவங்கெல்லாம். ஸோ இப்போ தோனி எங்கேயாவது வராருன்னா யூ வில் ஹாவ் ஒரு 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 லட்சம் 2 லட்சம் பேர் சும்மா நிற்பான் வந்து. அங்கே தோனி கூட யாரும் கிடையாதுல்ல. இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் பர்சனல் ஃபங்க்ஷன் ஃபார் இட். கரெக்ட். ஸோ வி ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு ஹிம்ங்கிறது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல். Absolutely. Thank you so much, Bala, for coming to the Isai Podcast. Pleasure. எனக்கு வந்து the intention behind this podcast is to bring out the musicians that I admire personally, that I've worked with. So my sincere wishes நிறையா பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் தலைவர் மாதிரி யாராவது ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுங்கள். இன்டர்வியூ பண்ணும்போது நாங்கள் அப்படி வந்து உட்காந்து பார்த்துட்ருப்போம். வெரி நைஸ். You'll always be a part of the podcast. கண்டிப்பாக சௌந்தர்யா. இட்ஸ் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்பிட்டதுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ட்ரை டு கால் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். எவ்ரி ஒன் ஹேஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் வித் தேர் ஓன். யாருமே வந்து வந்தோம்ப்பா ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக போனோம் ஒர்க் பண்ணோம் அப்படிலாம் யாருமே கிடையாது. தெருவாக அலைஞ்சு ஒர்க் பண்ணவங்களும் கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பாடுக்கே வழி இல்லாமல் ஒர்க் பண்ணி அப்புறம் இப்போ நல்லா இருக்கிறவங்களும் நான் பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து we all came from very ground லெவல்லேருந்து தான் வந்திருக்கோம். We all started from scratch. ஸோ அதனால் அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து இருக்கிற ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப ஆனஸ்ட் டு ஹார்ட்டாக இருக்கும். அதேதான். கண்டிப்பாக. And I wish you only success, happiness, health and what not. Everything should go your way. And I wish GeVi success. And I wish all your other projects, the future projects that you've signed, success. இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான கெஸ்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் this is R Soundarya signing off from the Isai Podcast. Da 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 da.